Hello everyone, welcome to Mr. G Pocket Money. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம Dream11 ஆப்பில் நம்ம வந்து ஒரு டீம் க்ரியேட் பண்ணிட்டோம். அந்த டீமுக்கு பேக்கப்ஸ் எல்லாம் எப்படி கொடுக்குறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஏன்னா 11 பேர் எடுத்திருப்போம், திடீர்னு யாராவது அந்த மேட்ச்சில் இல்லாமல் இருக்கலாம். இல்லாதப்போ பேக்கப்பில் இருக்க பிளேயர் வந்து உள்ளே வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, அருமையான ஆப்ஷன். ஏன்னா நம்ம பார்க்க மறந்துட்டோம், மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா யார் இல்லையோ அந்த பிளேயர் வெளியே போயிட்டு பேக்கப்பில் இருக்க பிளேயர்ஸ் வந்து உள்ளே வந்துடுவாங்க. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் 4 பிளேயர் எடுத்துக்கலாம். இப்போது நீங்கள் எடுத்த 11 பேரில் 4 பேர் இல்லை அப்படின்னா பேக்கப்பில் இருக்க 4 பேர் உள்ளே வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி எப்படி பேக்கப் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ நீங்கள் ஏதோ ஒரு மேட்ச் எடுத்துக்கிங்க, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருப்பீங்க. மேலே கான்டெஸ்ட் இருக்கும், மை கான்டெஸ்ட் இருக்கும், அடுத்த டீம்ஸ் இருக்கும். டீம்ஸில் போயிட்டீங்க அப்படின்னா கீழே கிரியேட் டீம் பட்டன் இருக்கும், நீங்கள் டீம் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த கான்டெஸ்ட் கூட விட்டுடலாம். புதுசாக உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். SRH RRR, அடுத்து சென்னை மும்பை இருக்குது 23 மார்ச். ஸோ அதை ஓப்பன் பண்ணிட்டேன். கான்டெஸ்ட் இருக்குது, கீழே கிரியேட் டீம் இருக்குது, கிரியேட் டீம் கொடுக்குறேன். டீம் ஃபஸ்ட்டு எடுத்துட்றேன். ஸோ பார்த்தீங்கன்னா 11 பேர் எடுத்தாச்சு. கேப்டன் வைஸ் கேப்டன் எடுத்தாச்சு. டீமை சேவ் கொடுக்குறேன். டீம் வந்து எடுத்தாச்சு, ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலான்னா மேலே கான்டெஸ்ட், மை கான்டெஸ்ட், டீம்ஸில் இருக்குது, இங்கே இருக்கும். ஸோ இந்த டீம் எடுக்கிறதுல டவுட் இருக்குது அப்படின்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த மாதிரி டீம் எடுத்துட்டிங்களா? ஸோ இந்த டீமில் பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு ஆட் அப் டு 4 பேக்கப்ஸ் இன் யுவர் டீம்னு ஒரு பட்டன் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா மென்ஷன் ஆகிருக்கும், ஆட் பட்டன் இருக்கும். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீன் வந்து லோட் ஆகிட்டு வரும். இங்கே வந்துட்டு B1 B2 B3 B4ன்னு இருக்கா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு பிளேயர் இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த B1 பிளேயர் உள்ளே போயிடுவார். 2 பிளேயர் இல்லை அப்படின்னா B1 B2 2 பேர் உள்ளே போயிட்டு அந்த 2 பிளேயர்ஸ் வெளியே வந்துடுவாங்க. அதே மாதிரி இந்த ஆர்டரில் போகும். ஃபஸ்ட்டு B1 போகும், அடுத்து B2, அடுத்து B3. ஸோ இந்த மாதிரி நீங்கள் 4 பிளேயர் வந்து எடுத்துக்கலாம். யாராவது மேட்ச்சில் இல்லை அப்படின்னா இந்த 4 பேர் உள்ளே போயிடுவாங்க. யார் யார் வேணும், என்ன ஆர்டரில் வேணும்னு நீங்கள் தான் செலக்ட் பண்ணணும். எனக்கு ரச்சின் ரவீந்தா ஃபஸ்ட்டு வேணும், ட்ரெண்ட் போல்ட் செகண்ட் வேணும், திலக் வர்மா, வில் ஜாக்ஸ். ஸோ இந்த மாதிரி 4 பேர் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே சேவ் கொடுத்துருவீங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி செலக்ட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா யாராவது மேட்ச்சில் இல்லை அப்படின்னா நீங்கள் கவலையே பட தேவையில்லை. இந்த 4 பேரில் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்க உள்ளே போயிடுவாங்க. ஒருவேளை நீங்கள் பேக்கப் டீம் எடுத்திருக்கீங்க, அதில் ஃபஸ்ட்டில் எடுத்த பிளேயர் அவரும் மேட்ச்சில் இல்லை அப்படின்னா செகண்ட் இருக்க பிளேயர் உள்ளே போயிடுவார். புரிஞ்சுதுங்களா? இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான், ட்ரை பண்ணுங்கள். டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.